ஹோட்டல்ஸ் அதிபர் அண்ணாச்சி விஜயராகவன் அவர்கள் எந்தெந்த தொழிலில் போய் கால் வச்சாலும் பெரிய வெற்றியை பெற்று நீங்கள் ஈசிஆரில் ஒரு தியேட்டர் வச்சுருக்காங்க, செங்கல்பட்டில் ஒரு தியேட்டரு, இன்னும் கூடுவாஞ்சேரியில் ஒரு தியேட்டருன்னு சொல்லிட்டு தன்னுடைய முதுமைங்கிறதுலாம் கிடையவே கிடையாது, வேகமாக சென்றுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையாக செயல்பட்டு வரும் அண்ணாச்சி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். நாடார் சமுதாய பெருமக்களே, நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிவாளர் சங்கம் இந்த 71வது ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு சங்க தலைவர் மற்றும் செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த சங்கத்திற்கு இவ்வளவு பெரிய கடின உழைப்பாலை கடந்த வாரம் ஒரு கல்லூரி ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் கூட கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். 86வது வருடம் எனக்கு தந்தையாக சம்மதிக்கவில்லை. ஆனால் இன்று நம்ம சங்கம் இதை இத்தனை வருடம் கழித்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்து பெரியசாமி அண்ணாஜி சொன்னதை அவர்கள் மகன் சந்திரசேகரன் அண்ணன் அவர்கள் இதை செய்திருக்கிறது பெரிய சாதனை தான். எல்லாரும் பணம் சேர்த்தா போதாது, அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேலை. அதுக்கு பொருளாளர் அவர்களும் குழந்தையே இருந்தால் தான் இந்த சங்கத்தில் எவ்வளோ பணம் சேர்ந்து வந்துட்டு பணத்தை உருவாக்குறதுக்கு தாமஸ் அண்ணாச்சி சேர்ந்துருக்குறாங்க, பரவ அண்ணா சேர்ந்துருக்குறாங்க, எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ரூபாய் சேர்த்துக்கணும். ஒரு வருஷத்தில் 3 வருஷத்தில் 30 கோடி சேர்க்கணுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த பணத்தை சேர்த்தாலும் அதை கரெக்டான முறையில் செலவு பண்ணணும். அது ஒரு பெரிய அதுக்கு புத்தி இருந்தால் தான் செய்ய முடியும். புத்திசாலி அதை சேர்த்து அந்த 30 கோடி பொருளை அதை விலை கொடுத்து விலை குறைந்த விலையில் வாங்கி அந்த ஓப்பன் பண்ணி அதை நடத்தணுங்கிறது அதோட பெரிய கஷ்டம். எல்லாம் சொல்லலாம் ஒரு தொழிலை பண்ணலாம், ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பின்னால் எவ்வளோ கடின உழைப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கும் பெரிய விஷயம் கிடையாது. அதை நடத்தணுங்கிறது தான் கஷ்டமான வேலை. அதை நடத்தி இந்த சங்கத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி சேர்த்துருக்குறாங்க. இன்னும் அந்த அண்ணன் மெடிக்கல் காலேஜெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறாங்க. எல்லா கலையிலும் ஆரம்பித்து நம்ம நாடாருடைய பிள்ளைகளுக்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகள் அங்கே படிக்கிறதுக்கு ஒரு சலுகைகளும் கொடுத்து அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம எல்லோரும் நம்ம சேர்றதை விட நம்ம இனத்தை நாம் இன்னும் நம்ம அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கணும். அது அண்ணன் சொன்னாங்க, எல்லா பசங்கள்லாம் படித்தோடனே மாறி மாறி வேறு வேறு இடங்களில் திருமணம் பண்ணி போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி சங்கங்கள் நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் எல்லோரும் இதை சேர்ந்து செஞ்சால் தான் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வுகள் வரும். அதே மாதிரி ஊர்களுக்கு கோயில் படைக்கு போகிறாங்கன்னா எல்லோரும் வரணும். போனால் தான் நம்ம சொந்தம் பந்தங்கள் நம்ம நாடாருடைய உறவின் முறைகள் அதுகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தினாதான் இந்த நம்மளுடைய நாடார் சம்பந்தம் இன்னும் மேலும் மேலும் வளருங்கிறது நமக்கு என்னுடைய கருத்து இது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு தலைவர் ஆனந்தராஜ் அண்ணனுக்கும் மற்றும் செயலாளர் சந்திரசேகரன் அண்ணனுக்கும் தாமஸ் அண்ணாச்சி அவருக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகள் மற்றும் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியதர்ஷினி கொஞ்சம் மேடைக்கு வாங்க. சித்திரலேகா, சித்திரலதா, அப்புறம் டெஃப்னி, ஜெய்வர்தன், உதயபாரதி, 3 ஆட்கள் மேலே வாங்க. பெற்றோர்கள் இருந்தாலும் வாங்க. அடுத்ததாக முதியோர் சர்வதேச தெற்காசிய போட்டியில் 3 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் பெற்ற திருப்பதி எஸ்டர் பிரேமா பாக்கிய தாய் அவர்கள் மேடைக்கு வாங்க. முன்னாள் தலைவர் அண்ணாச்சி சி பெரியசாமி அவருடைய மனைவி ஜெயக்குடி